Good evening students. Today we will discuss the current affairs analysis dated 16th April 2020. So these are the listed articles we are going to discuss. 9 articles are there. Let's begin the discussion. So India to receive normal monsoon forecasted by the IMD, Indian Meteorological Department. ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஆரம்பிக்கிறது வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆன்டிசிபேஷன் என்ன அப்படின்னா, த ரெயின்ஃபால் வில் பி த நார்மல். ஆகஸ்ட் செப்டம்பர் டைம் போகும்போது இட் வில் கோ எபோவ் நார்மலுக்கு மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின்லி அவங்க ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. எல்னினோ நெக்லிஜிபிள் சான்சஸ் ஆஃப் எல்னினோ, விச் மீன்ஸ் இந்த எல்னினோ அக்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மியானதுனால இந்தியன் ஓஷனில் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். இந்தியன் ஓஷன் டைபோல் வந்து நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு. ஸோ திஸ் டூ கான்செப்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு தி யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, நிறைய வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்னினோ கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நார்மல் இந்த ஏரியா, ஸோ விச் மீன்ஸ் திஸ் ஏரியாவில், தட் இஸ் லைக் ஸ்பெசிஃபிக் ஓஷன் ஏரியாஸ், சதர்ன் பசிபிக் ஓஷன் ஏரியாவில் லைக் ஆஸ்திரேலியாவுக்கும் பெருவுக்கும் இடப்பட்ட பகுதியில் தேர் வில் பி a stronger southern oscillation. அதான் எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன்னு பேர். இது என்ன அப்படின்னா, இப்போது லைக் இந்த ஏரியா வந்து ஈக்வேட்டர் ஏரியா. ஸோ இந்த சான்சஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்டும் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டும் கன்வர்ஜ் ஆகக்கூடிய இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் ஏரியா இதை பொறுத்த வரைக்கும் திஸ் ஏரியா. ஸோ இந்த இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் நடக்கக்கூடிய பிளேஸில் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து எப்போவுமே இட் வில் கோ டுவர்ட்ஸ் ஆஸ்திரேலியன் சைடு தான் அவங்களுக்கு லைக் விண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ விண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வார்ம் வாட்டரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும். ஸோ இட் வில் டேக் ஓவர் டு திஸ் சைட். அப்போது ஆஸ்திரேலியாவோட இந்த பக்கம் வந்து ரொம்ப வார்மராக இருக்கும். ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் கெட்டிங். ஸோ ஆஸ்திரேலியாவோட இந்த பகுதி ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் சைடு வந்து ரொம்ப வார்மாக இருக்கும். அதனால் இந்த ஏரியா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் வில் பி தேர். இந்த பக்கம் அப்படி கிடையாது. இப்போ இந்த பக்கத்தில் இருந்து, ஸோ யூ கேன் see பை zooming. ஸோ இந்த பக்கத்துலேருந்து வார்ம் வாட்டர்லாம் மேலே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர்லாம் இங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பக்கத்தில் லைக் டவுன் சைடில் உள்ள இல்லைனா அண்டர் வாட்டர் வந்து அப்வெல்லிங் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் கிரவுண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் கோல்டு வாட்டர் என்ன ஆகும்னா மேலே நோக்கி வரும். அப்போ இந்த பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா கோல்டு வாட்டர் இருக்கும். இதுக்கு பேர் கோல்டு பெரிவியன் கரண்ட்னு பேர். ஸோ ஹியர் இட் வில் பி தேர். அதே மாதிரி இந்த பக்கத்தில் வார்ம் வாட்டர் இருக்கும். ஸோ இங்கே கன்வெக்ஷன் மூலமாக ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும் ஆஸ்திரேலியன் சைடில். இந்த பக்கத்தில் வந்து கோல்டு இருக்கும். அப்புறம் நியூட்ரியன் கிரவுண்ட் வாட்டர் வந்து, கிரவுண்ட் மீன்ஸ் டீப் சி வாட்டர் வந்து அப்வெல்லிங் ஆகுறதுனால நியூட்ரியன்ஸ் மேலே வரும். இங்கே ஃபிஷ் ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கும் நார்மலாக. இது நார்மல் கண்டிஷனில் யூ கேன் see in this map. இது நார்மல் டைம் பீரியடில் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அக்கர் ஆகும். ஆனால் எல்னினோ இயர் அக்கர் ஆகும்போது இட் வில் கோ ரிவர்ஸ். எப்படி ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். ஸோ யூ கேன் see in this. லைக் இப்போது சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து இங்கே கன்வர்ஜ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸ்டர்ன் சைடில் பலமாக அடித்தா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பக்கம் வார்ம் வாட்டர் ஃபில் ஆகும். வார்ம் வாட்டர் வந்து விண்ட் ட்ரிஃப்ட் ஃபோர்ஸில் அதை எடுத்துகிட்டு வரும். ஸோ வார்ம் வாட்டர் இந்த ஏரியாவில் ஃபில் ஆகும். ஸோ கன்வெக்ஷன் ரெயின்ஃபால். ஸோ சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் சம்டைம்ஸ் இட் வில் கோ வீக். ரொம்ப வீக்காக அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய வார்ம் வாட்டர் இந்த பக்கம் வர்றது ஸ்டாப் ஆகும். ஸோ ஸ்லோ ஆகும். நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது நார்மல் டைம் பீரியடில் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் மூலமாக இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரக்கூடிய தண்ணி இந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் வாட்டர் வந்து, ஸோ யூ கேன் see here, இந்த பக்கம் வரும்போது இந்த பக்கத்தில் வாட்டரோட ஹைட்டும் சரி லைக் லெவலும் சரி இங்கே அதிகமாக இருக்கும் ஆஸ்திரேலியன் சைடில். இந்த பக்கம் வந்து லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த பக்கத்துலேருந்து ஒரு வாட்டர் இங்கே லைக் ஒரு கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும். ஸோ இக்குட்டேரியல் கரண்ட்டுன்னு பேர். லைக் இந்த இக்குட்டேரியல் கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கேருந்து கொஞ்சம் வாட்டரை இங்கே எடுத்துகிட்டு போகும். ஸோ இங்கேருந்து வரதை விட அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அதை வார்ம் பண்ண முடியாது.
ஆனால் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் அப்நார்மல் டைம் பீரியட். ஸோ ட்ரேட் விண்ட் வந்து வீக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த ஏரியாவில் வீக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து வார்ம் வாட்டர் அதால் இங்கே கேரி பண்ணிட்டு வர முடியும். ஆனால் நார்மலாக இங்கே சவுத் இக்விட்டோரியல் கரண்ட் வந்து எப்போவுமே வந்து இங்கே வார்ம் வாட்டரை இந்த பக்கத்துலேருந்து இங்கே கொண்டு போய்ட்டு காம்பன்சேஷன் பர்பஸ். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய வார்ம் வாட்டர் கம்மியாகும், இங்கேருந்து போகக்கூடிய வார்ம் வாட்டர் அதிகமாக இருக்கும்போது இந்த பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் அதிகமாகும். ஸோ வார்ம் வாட்டர் வந்து இந்த இடத்துல ஃபில் ஆகும். ஸோ இங்கே அப்வெல்லிங் ஆஃப் நியூட்ரியன்ட். ஸோ இங்கே ரெயின்ஃபால் இருக்காது, இப்போது இந்த பக்கம் ரெயின்ஃபால் இருக்கும். ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் கெட்டிங். ஸோ பெரிபியன் ஏரியாவில் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே ரொம்ப நாள் மழை இல்லாமல் டெசர்ட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் திடீர்னு மழை பெய்யும் போது, அட்டகமா டெசர்ட் ஏரியா, ஸோ இந்த ஏரியாவில் திடீர்னு மழை பெய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் லைக் டிசாஸ்டர் கிரியேட்டர். ஸோ சாண்ட்ஸ் எல்லாம் லேண்ட்ஸ்லைட்ஸ் அதிகமாக வருவாங்க. ஆனால் இந்த பக்கம் அப்படி இல்லை, திடீர்னு ட்ராட் உருவாகும்போது இங்கே கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் வில் கெட் அஃபெக்டட். ஸோ இது ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இதே ப்ராசஸ் வந்து இந்த ஏரியாவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்தியன் ஓஷன் ஏரியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவுக்கு நேராக கீழே இக்குவேட்டர் இருக்குது. இந்த இக்குவேட்டரில் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து பலமாக அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனாக இந்த பக்கம் வரும். ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் கெட்டிங். ஸோ அப்போ சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இட் வில் பி வெரி வீக். ஸோ இந்த இடத்துல ஸோ எல்லினோ அக்கர் ஆச்சு அப்படின்னா, எல்லினோ கண்டிஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா அவங்க இந்தியாவுக்கும் மான்சூன் வர்றது ஸ்டாப் ஆகும். as well as ஆஸ்திரேலியா will also get affected. I hope you people are getting. ஸோ இதான் இந்த ப்ராசஸ். சிம்பிள் ப்ராசஸ் தான், பட் நிறையவங்களுக்கு இது வந்து கான்செப்ட் புரியாததுனால எல்னினோ அப்படின்னா வார்ம் வாட்டர்னு படிப்பாங்க, லானினோ அப்படின்னா கோல்டு வாட்டர்னு படிப்பாங்க. ஸோ மக்கப் பண்ணுறத விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது இட் வில் பி வெரி ஈஸி. சரியா? ஸோ இதான் அந்த கான்செப்ட். ஸோ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் இங்கே வந்து ஃபில் ஆகுறதுக்கு பேர் நார்மல் சீசனில் அது நார்மல் ஃபில்லிங் தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் அப்நார்மல் டைம் பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா வீக் சவுத் ஈஸ்ட் மான்சூன் இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து இங்கே இடிக்கிறது கொஞ்சம் லைக் இங்கே வர்றது கன்வர்ஜ் ஆகிறது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, ஈஸ்டர்ன் சைடு கன்வர்ஜ் ஆகிறது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஃபில் ஆக ஆரம்பிக்கும் வார்ம் வாட்டர். ஸோ இங்கே வார்ம் வாட்டர் ஃபில் ஆகிறதுக்கு பேர், இந்த வார்ம் வாட்டருக்கு பேர் தான் எல்னினோன்னு பேர். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு பிறகு ஸோ சடனாக என்ன ஆகும்னா இது ரிவர்ஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் திருப்பியும் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தனிங் ஆகும்போது திருப்பியும் அதே ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் எல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா லைக் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே ப்ரொசீஜர் தான் நடக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் வந்து இங்கே ஃபில் ஆகும், இந்த இடத்துல கோல்டு வாட்டர் ஃபில் ஆகும். இந்த கோல்டு வாட்டருக்கு பேர் லானினான்னு பேர். ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல்லினோ அண்ட் லான். ஸோ எல்லினோ அக்கர் ஆகும்போது நம்ம இந்தியன் சைடில் ரெயின்ஃபால் ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் ஐஎம்டி சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் எல்லினோ அக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்ட்டுருக்காங்க. தென் இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்ற கான்செப்ட் வந்து இப்போது 1997 வரைக்கும், ஐ ஹோப் ஸோ 1997 வரைக்கும் நம்ம எல்லினோ கான்செப்ட் மூலமாக நமக்கு ட்ராட் அக்கர் ஆகுது அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஆனால் வென் தேர் இஸ் அன் இயர் 1997 டைம் பீரியடில் எல்லினோ அக்கர் ஆகும்போது கூட இந்த ஏரியாவில் எல்லினோ அக்கர் ஆகும்போது கூட உங்களுக்கு இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இல்லைன்னா இந்தியன் சைடில் நல்ல ரெயின்ஃபால் இருந்துச்சு, ட்ராட் சுச்சுவேஷனாக அது எல்லினோ உருவாக்கல. அப்போ ஸ்டடி பண்ணும்போது தான் தேர் இஸ் அ இந்தியன் ஓஷன் டைபோல் அக்கர் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இந்தியன் ஓஷன் டைபோல்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இந்தியன் ஓஷனில் அரேபியன் சீ சைடு வந்து ரொம்ப ஹாட்டாகவும் பே ஆஃப் பெங்கால் சைடு வந்து ரொம்ப கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் பாசிட்டிவ் டைபோல்னு பேர், ஓஷனிக் டைபோல்னு பேர். ஸோ இந்த இடத்துல கன்வெக்ஷன் ப்ராசஸ் அதிகமாக இருக்குது. இந்தியன் சைடில் இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் க்ளவுட் அண்ட் தென் லைக் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும் இந்தியன் சைடில். அதே மாதிரி இந்த பக்கத்தில் கோல்டு ஏர் வந்து சப்சிடன்ஸ் ஆகிறதுனால. ஸோ ஐ ஹோப் யூ பீப்புள் கவர்ட் பேசிக்ஸ்லாம் நீங்கள் ஜியோகிராஃபியில் படிச்சிருப்பீங்க. நான் இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ பீப்புள் கெட் இட். அதர்வைஸ் கோ அண்ட் ஸ்டடி தி NCERT புக்ஸ் ஆர் இட் வில் பி அவைலபிள் ஃப்ரம் யுவர் கோச்சிங் மெட்டீரியல் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் சப்சிடன்ஸ் ஆஃப் கோல்டு ஏர் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கன்வெக்ஷன் ப்ராசஸ் நடக்காது. ஐ ஹோப் இந்த ஏரியாவில், இந்த பே ஆஃப் பெங்கால் ஏரியாவில். ஸோ இந்த லைக் மலேசியா இந்தோனேஷியன் ஏரியாவில் ரெயின்ஃபால் இருக்காது, இந்த பக்கம் நல்ல ரெயின்ஃபால் இருக்கும். இது இந்தியன் ஓஷன் நெகட்டிவ் டைபோல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போது இந்த பக்கம் கோல்டாகவும்
இந்த பக்கம் வார்மாக இருக்கும் பே ஆஃப் பெங்கால் சைடு. ஸோ அப்போ இந்தியன் ஓஷன் ஏரியாவில் உங்களுக்கு ரெயின்ஃபால் இருக்குது, இங்கே ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ட்ராட் அக்கர் ஆகும். சப்போஸ் எல்னினா அக்கர் ஆகலைன்னா கூட. ஸோ இது வந்து 2016 இல்லைன்னா 17 கொஸ்டின் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பி கேர்ஃபுல் வெல் ஸ்டடிங். ஸோ கான்செப்ட் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஈஸி டு ஸ்டடி. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா, இல்லைன்னா இட் வில் பி வெரி டஃப், புரியாது உங்களுக்கு. ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கான்செப்ட்ஸ். எல்னினோ வரதுனால என்ன ஆகும் அப்படின்னா ட்ராட் அதிகமாகும். ஸோ லைக் மெரைன் லைஃப் வந்து பாதிக்கப்படும். ஆஸ்திரேலியன் ஏரியாவில் மெரைன் லைஃப் இருக்கும், அது இது பிரசிலியன் ஏரியாவில் பாதிக்கப்படும், அர்ஜென்டினா சைடு கேட்டகரியில். அப்புறம் எல்னினோ அக்கர் ஆகும்போது ஹீட் அதிகமாகும். ஸோ மஸ்கிட்டோ ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ தென் இந்தியன் ஓஷன் டைப்போலும் அதே மாதிரி தான். இட்ஸ் அ லோக்கல் டைப் சைக்கிள்னு சொல்லலாம். எப்படி எல்னினோ டைம் பீரியடில் இங்கே வால்கர் சர்க்குலேஷன், ஸோ இந்த பக்கம் ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தெர் இஸ் அன் அப்வெல்லிங். ஸோ இங்கே க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது, ரெயின்ஃபால் இருக்குது, இந்த பக்கம் கோல்டு இருக்குது. அதே இது ரிவர்ஸ் ஆகும்போது இந்த பக்கம் அப்வெல்லிங் லைக் கன்வெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும், இங்கே ரெயின்ஃபால் இருக்குது, இங்கே ரெயின்ஃபால் இருக்குது, அவ்வளோதான் ப்ராசஸ். ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல்னினோ, லானினா அண்ட் தென் இந்தியன் ஓஷன் டைப்போல்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். I hope you people got it. So any doubts you can ask. Further நான் explain பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லெக்சரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா let me know. சரியா? தென் ஸோ இந்த இந்தியாவோட வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் யாருன்னா இந்தியன் மீட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்தியன் மீட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் 1875 உருவாக்கப்படுது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கேம் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும். டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இவங்களோட மெயின் பர்பஸ் வந்து சிஸ்மாலஜி, மெட்ரோலஜியை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை ரிசர்ச் பண்ணுறது, ஃபோர்காஸ்டிங் பண்ணுறது. ஸோ இவங்க ஷிப்பிங், ஏவியேஷன், அக்ரிகல்ச்சர் ஃபோர்காஸ்டிங், வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறாங்க. ஹீட் வேவ்ஸ், கோல்டு வேவ்ஸ், ஹெவி ரெயின்ஸ் எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். அது மாதிரி சீஸ்மாலஜி, சீஸ்மிசிட்டியை ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் தே வில் லைக் அதே மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மாடல்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் வந்து டைனமிக் மாடல். நான் உங்களுக்கு ஒரு லாஸ்ட் வீக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம ஃப்ளைட் மூவ்மெண்ட் இல்லாதனால டைனமிக் மாடல் வந்து நம்ம இப்போ பண்ண முடியலை. பிகாஸ் ஃப்ளைட்ஸில் எல்லாமே வி ஆர் ஹேவிங் லைக் மெஷர்மெண்ட் எக்யூப்மெண்ட் நம்ம வச்சுருக்கோம். ஃப்ளைட்ஸ் வந்து இப்போது டேக் ஆஃப் இல்லாததுனால நம்ம லைக் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சர்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண முடியலை. அதனால் வெதர் ஃபோர்காஸ்டிங் டைனமிக் மாடல் கொஞ்சம் இந்த வாட்டி கஷ்டம் தான் அப்படின்றது நான் சொன்னேன். பிகாஸ் ஆஃப் ஃப்ளைட் டேக் ஆஃப் லேண்டிங் இல்லாததுனால. ஸோ டைனமிக் மாடலை பொறுத்தவரை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக மேத்தமெட்டிக்கலி சிமுலேட்டிங். ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை வந்து கேல்குலேட் பண்ணி, ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக தி வில் டூ மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன். அது டைனமிக் மாடல் ஒவ்வொரு ஏரியாவில் எப்படி இருக்குன்றதை நம்ம கணிக்க முடியும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் வந்து சிம்பிள், பழைய மாடல். ஸோ சொல்லணும்னா ஓல்டு மாடல்னு சொல்லலாம். அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா லைக் இப்போ ஒரு 100 இயர்ஸுக்கு முன்னாடி எப்பப்போ எல்னினோ அக்கர் ஆச்சு, 4 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி அக்கர் ஆகும் அப்படின்றது இப்போது லைக் ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கர் ஆகிட்டே இருக்குது பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். ஸோ அதை வச்சு நம்ம கணிக்க முடியாது. ஆனால் முன்னாடி அப்படி தான் கணிச்சாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஜூன் 1 வந்து ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்றது சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன் மூலமாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சர் லைக் பாஸ்டில் என்ன இருந்துச்சு அப்படின்றத ஒரு 100 இயர்ஸ். ஸோ ஓஷியானிக் வார்ம் ஹீட்டை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இக்குவேட்டோரியல் ஏரியாவில் இல்லை பசிபிக் ஓஷன் ஏரியாவில் எப்படி இருக்குன்றது அதை வச்சு இந்த ஹீட் இருந்துச்சுன்னா எப்போ ரெயின்ஃபால் அக்கர் ஆகும் அப்படின்றத கணிப்பாங்க. ஸோ அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல். இன்றைக்கி நம்ம ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டைனமிக் மாடலில் சில ட்ராபேக்ஸ் இருக்குன்ற நான் சொன்னேன், பிகாஸ் ஃப்ளைட் ஃபங்க்ஷன் ஆகாதனால. சரியா? தட்ஸ் ஆல் அபவுட் த ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸை பொறுத்தவரை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ நமக்கு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் தோஸ் திங்ஸ். அந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி பிடிஎஸ் சிஸ்டம், ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக டார்கெட்டட் பிடிஎஸ், தட் இஸ் யாருக்கு பெனிஃபிஷியரி வேணுமோ 75% பாப்புலேஷன் இந்த ரூரல் ஏரியா ஹூ ஆர் லைக் வெரி பாவர்ட்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 75% பாப்புலேஷனுக்கு ஃப்ரீ லைக் 1 kg 3 rupeesக்கு வந்து ரைஸ் கொடுக்கணும். அதே மாதிரி வீட் வந்து 2 rupeesக்கு கொடுக்கணும் அப்படின்றது இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டியோட டார்கெட்டு. அதே மாதிரி இப்போ அர்பன் பாப்புலேஷனில் 67% வி ஹவ் டு ப்ரொவைட். ஆனால் இது நம்ம கொடுத்துட்ருக்கிறது 2011 சென்சஸ் அடிப்படையில் 121 crore பாப்புலேஷன் இருக்கும்போது நம்ம 80 crore பாப்புலேஷனுக்கு அதை கொடுத்துட்ருக்கோம்.
66% இல்லைனா 67% கேட்டகரியில் நம்ம எடுக்கும்போது இட் வாஸ் 121க்கு 180 crore பாப்புலேஷன் வந்து வர்றதுனால அந்த 80 crore பாப்புலேஷனே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். ஆனால் இன்றைக்கி லைக் சென்சஸ் 2021 வந்து எடுக்கப்படுமா அப்படின்றதே டவுட் டிலே ஆகுது. ஆனால் இன்றைக்கி பாப்புலேஷன் வந்து 137 crore பாப்புலேஷன் நம்ம இந்தியா லெவலில் உருவாகிட்டாங்க. 137 to 138 crore பாப்புலேஷன். ஆனால் இன்றைக்கும் அதே 80 crore தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா 67% அப்படின்றத நம்ம லைக் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனில் நம்ம அந்த ஆக்டை நம்ம ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஹிந்து பேப்பரோட ஆர்டிக்கிள். அப்புறம் அதில் என்ன சொல்ல அப்படின்னா 10 crore பீப்புள் இந்த டைம் பீரியடில் COVID-19 ஸ்ப்ரெட் இருக்கும்போது மைக்ரேட்டட் பீப்புள் நிறைய இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒழுங்கான ப்ராப்பரான பிடிஎஸ் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணலை அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. மெயின்லி மோஸ்ட் பாப்புலேட்டட் ஏரியா ஆஃப் யூபி இந்த 15.21%, அதில் வந்து 2.80 crore பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கலன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பீகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.77 crore டிஃப்ரென்ஸு சொல்கிறாங்க. 2011 8.71 crore, இப்போ 10.48 crore பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ 1.77 crore வந்து நம்ம கொடுக்க முடியலை அப்படின்றது கொடுக்கல, ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அப்புறம் மத்திய பிரதேச பொறுத்தவரைக்கும் 0.90, தட் இஸ் 90 lakhs. தென் ராஜஸ்தான் 79 lakhs, மகாராஷ்டிரா 66 lakhs, அதே மாதிரி 10.84. ஆனால் தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் வி ஹேவிங் யூனிவர்சல் பிடிஎஸ் சிஸ்டம். யூனிவர்சல்னால் எல்லாருக்குமான பிடிஎஸ் சிஸ்டம். ஸோ தெர் இஸ் நோ டார்கெட்டட். ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனை பொறுத்தவரை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி உங்களுக்கு நான் இந்த லைக் இந்த ஆர்டிக்கிள் இது மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிற மைண்ட் மேப் மூலமாக. ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து 2013 பாஸ் பண்ணப்படுது. இந்த ஆக்டோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா யாருமே வந்து லைக் பாவர்ட்டியில் லைக் ஹங்கரில் சாகக்கூடாது அப்படின்றதுக்காக நியூட்ரிஷன் லெவல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்ததுனால இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு 2013 when மன்மோகன் சிங் வாஸ் த பிரைம் மினிஸ்டர். ஸோ இதோட டார்கெட் என்ன அப்படின்னா 75% இந்த ரூரல் ஏரியன் பாப்புலேஷனுக்கு வந்து லைக் பிடிஎஸ் சிஸ்டம் மூலமாக ரேஷன் வழங்கணும் அப்படின்றது. அதே மாதிரி 50% இன் அர்பன் ஏரியா. ஸோ அப்ராக்சிமேஷன் 67% வந்து பாப்புலேஷனுக்கு வந்து 3 rupees per kg ரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அது வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 5 kg. அதே மாதிரி 2 rupees per kg ஆஃப் வீட் ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி மில்லட்ஸ் வந்து 1 rupeesக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி ஸோ இது வந்து நார்மல் ஃபேமிலிஸுக்கு. இது அந்த வீடுகளில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 600 calories ஆஃப் ரேஷன் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதே மாதிரி பிரதான் மந்திரி மாத்ருத்வ வந்தன யோஜனா மாத்ருத்வ வந்தன யோஜனா மூலமாக 6,000 rupees வந்து அவங்களுக்கு இந்த ஸ்கீமில் அலாகேஷன் பண்ணணும். ஸோ இதான் இந்த மெயின் மோட்டிவ் ஆஃப் திஸ். ஸோ இப்போ சப்போஸ் 5,000 பை தி பிரதான் மந்திரி மாத்ருத்வ வந்தன யோஜனா, அதுக்கு பிறகு ப்ளஸ் வந்து ஜனனி சுரக்ஷா யோஜனா மூலமாக 1,000 rupees. ஸோ டோட்டல் 6,000 அது வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் சில்ட்ரன் வித் 6 months லைக் 6 months ஆன குழந்தைங்க இதிலிருந்து 14 years ஆன சில்ட்ரன்ஸ் வரைக்கும் ஹாட் மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், இல்லைன்னா டேக் ஹோம் ரேஷன். ஸோ அது அங்கன்வாடி மூலமாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி. ஸோ இதெல்லாமே நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி. மெயின்ஸில் கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமாக இன்றைக்கி யூனிவர்சல் பிடிஎஸ் சிஸ்டம், டார்கெட்டட் பிடிஎஸ் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வி ஆல்ரெடி ஹேவிங் யூனிவர்சல் பிடிஎஸ். ஸோ அது ரொம்ப ஓல்டு டைம் பீரியடில் இருக்குது. இது ஆல் ஓவர் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ரீ ரைஸ் கேட்டகரி நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ரைஸ் கேட்டகரி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் கிவிங் லைக் 3 rupees per kg. ஸோ பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், தட் இஸ் அந்தோதயா அன்ன யோஜனா. ஸோ அதில் அந்த கார்டு ஹோல்டர்ஸுக்கு வந்து 35 kg. ஸோ அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் டார்கெட்டட் பிடிஎஸ் சிஸ்டம். ஸோ 35 per kg கொடுக்குறாங்க, லைக் 35 kg per ஃபேமிலி கொடுக்குறாங்க. வெரி புவரஸ்ட் ஆஃப் த புவர். பிபிஎல் லைக் பிலோ பாவர்ட்டி லைன் வந்து எல்லோ கார்டு அப்படின்னு பேர். அது மாதிரி எபவ் பாவர்ட்டி லைனுக்கு ஆரஞ்சு கார்டு அப்படின்னு பேர். ப்ளூ கார்டு அப்படின்றது நோ எல்பிஜி, தோ தே வில் கெட் கெரோசின் சப்சிடி வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணால் மற்றவங்களுக்கு கிடைக்காது.
ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் FCI மூலமாக, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடியது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது, ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் வந்து MSP அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அப்படின்ற கமிஷன் வந்து அவங்க தான் வந்து ஒவ்வொரு இயரும் 2 times, தட் இஸ் கேரிஃப் அண்ட் ராபி கிராப்ஸ் வந்து சோயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தே வில் அனௌன்ஸ் MSP மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ அதன் மூலமாக அவங்க விவசாயம் பண்ண முடியும். விவசாயம் பண்ணுறதுல சப்போஸ் பம்பர் கிராப் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு ரொம்ப அதிகமான ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வில் கோ இன் லெஸ். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொருள் வந்து 16 rupees வந்து per kg இருக்கணும், ஆனால் அது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு போகுது அப்படின்றப்போ the government will fix MSP of 16 per kg. சப்போஸ் பம்பர் கிராப் இருந்துச்சு அப்படின்னா அதோட ரேட் ரொம்ப சீப்பாக போகும்போது விவசாயிகள் அஃபெக்ட் ஆகாமல் அதே ரேட்டு கவர்மெண்ட் கிட்ட FCI ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுத்துக்கலாம். APMC அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் மூலமாக மண்டிஸ் மூலமாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் லெஸ் சப்ளை இருந்துச்சு, when there is ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, ஸோ ஃபார்மர்ஸ் will demand for a huge price. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா MSP ரேட்டுக்கே வாங்கிக்கலாம். ஸோ they can tell to the farmers we won't provide huge higher rate நாங்கள் கொடுக்க மாட்டோம், because the government fixed. அப்போ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக வாங்கி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க ஸ்டேட்டுக்கு. ஸ்டேட்லேருந்து நார்மலாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்படும், நியாய விலை கடைகள் மூலமாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்படும். ஸோ டிபிடி வந்து சில ஸ்டேட்ஸில் புதுச்சேரி அண்ட் சத்தீஸ்கரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ சப்சிடிஸை வந்து டைரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு பண்ணுவாங்க. ஸோ தே ஒன்ட் கிவ் ரேஷன் பொருட்கள் எல்லாம் ரேட் காசு கொடுத்தா வாங்கிக்கணும். இப்போது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் ஸ்டடி. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபார்மர்ஸ் கிட்ட MSP ரேட் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பர்ச்சேஸ் பண்ணோம், அப்புறம் ஸ்டேட்டுக்கு கொடுப்பாங்க. ஸ்டேட்லேருந்து ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸுக்கு வரும், அதுலேருந்து பெனிஃபிஷியரிக்கு போகும். ஸோ ஃபுட் செக்யூரிட்டி வாட்ஸ் த ரீசன் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். யூ கேன் த நெக்ஸ்ட் நியூஸ், கூகுள் லான்ச்சஸ் ஜேர்னலிசம் ரிலீஃப் ஃபண்ட். ஸோ மெயினாக இப்போ கூகுளை பொறுத்த வரைக்கும் இல்லைனா ஃபேஸ்புக் போன்ற பிக் ஜெயின்ஸுக்கு வந்து இப்போ ஆட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கம்மியாக இருக்குது. இதில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள் இல்லைனா சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஜேர்னலிஸ்ட் பீப்புளுக்கு ஒழுங்கான வருமானம் கிடையாது. ஸோ அதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூகுள் வந்து ஜேர்னலிசம் ரிலீஃப் ஃபண்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸும் இதில் ஃபண்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக ஜேர்னலிஸ்ட் பீப்புள் சோஷியல் மீடியா மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு இது கொடுக்க முடியும். அது மாதிரி இன்றைக்கி COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கிறனால அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூகுள் இன்ஜினுக்காக இருக்கட்டும் இல்லைனா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்ஸுக்காக இருக்கட்டும், ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி கூகுள் நிறுவனத்தோட ஃபேஸ்புக்கோட அட்வர்டைஸ்மெண்ட் ரேட்டும் ரொம்ப கம்மியாக போயிருக்கு அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. அப்புறம் கூகுள் நிறுவனம் COVID-19 ஸ்ப்ரெட்டை தடுக்கிறதுக்கு என்ன அளவுக்கு சோஷியல் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, மாஸ்க் இப்படிப்பட்டதான் அவருக்கு விஷயங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறதை அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் கேட்டகரியில் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், அப்புறம் சப்ளை ஷார்ட்டேஜ் இருக்கிற சானிடைசர்ஸ் இப்படிப்பட்டான பொருட்கள் வந்து அதிகமான ரேட்டு விற்கப்படுறதை அவங்க தடுத்துருக்காங்க. That's why it was in news. Then Haftar forces, fourth news வந்து Haftar forces வந்து லிபியாவில் 2011 டைம் பீரியடில் அந்த லிபியாவில் புரட்சி வெடிக்கிறதுக்கு மெயின் காரணம் இந்த ஹப்தார் ஃபோர்ஸஸ் தான். ஹப்தார் ஃபோர்ஸஸ்ன்றது கலீஃபா ஹப்தார் அப்படின்ற அவர் வந்து மிலிட்ரி ஹெட்மேனாக இருந்த பர்சன். அவர் தான் கடாஃபியோட ரூல் வந்து எலிமினேட் ஆகிறது ஹெல்ப் பண்ண பர்சன் கூட. இப்போது UN ரெகக்னைஸ் கவர்மெண்ட் லிபியாவில் ரன் ஆகிட்டுருக்காங்க. அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவரை எக்ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவர் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பாம்பு பிளாஸ்டிங்ஸ் பண்ணியிருக்காரு. தட்ஸ் வை இட் வாஸ் அ நியூஸ். ஸோ ஜஸ்ட் நோ தி மேப், தட்ஸ் ஆல். இந்த நியூஸை பற்றி நீங்கள் படிக்கணும்னு கிடையாது, மேப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சரியா? Then fifth news வந்து amendment to the environmental impact assessment notification 2006. இது உங்களுக்கு நான் 24th and 25th நியூஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்வரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் டீட்டெயில்ஸு. ஸோ நான் மைண்ட் மேப்பை வச்சு லைட்டாக சொல்கிறேன். யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா 24th and 25th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா
ஈஸிலி அண்டர்ஸ்டுட். ஸோ இதில் என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற சொல்கிறேன். முதல்ல என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஸோ ஒரு ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் பண்ண போது இல்லைனா ஒரு ப்ரைவேட் பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ அதுக்கான அது என்னென்ன மாதிரியான என்வரான்மெண்டல் இம்பேக்டை உருவாக்கும், அந்த ஏரியாவில் என்னென்ன ப்ராப்ளம்ஸை உருவாக்கும் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறதா. அது இண்டிபெண்ட் ஏஜென்சி வந்து அவங்க அந்த ரிப்போர்ட் எடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டில் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்கோப்பிங் சொல்லுவாங்க. ஸோ இம்பேக்ட் எந்த மாதிரி இருக்கும், அதுக்கு மிட்டிகேஷன் ஒர்க்ஸ் என்ன மாதிரி கவர்மெண்ட் பண்ணணும் இல்லைனா கம்பெனிஸ் பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் பப்ளிக் ஹியரிங் பண்ணுவாங்க, பீப்புள் கிட்ட கேட்பாங்க ஹவு தே ஆர் சப்போர்ட்டிங் திஸ் ப்ராஜெக்ட். அப்புறம் டிசிஷன் மேக்கிங் வந்து அப்ரைசல் கமிட்டி. அது கேட்டகரி ஏ ப்ராஜெக்ட் அப்படின்றப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போகும். பி ப்ராஜெக்டில் B1 அண்ட் B2 இருக்குது. B1 ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கணும், அது ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி கீழே வரும். 90 டேஸில் இந்த ப்ராசஸை முடிக்கணும், அப்ரூவல் கேட்டகரி. ஸோ கேட்டகரி ஏ ப்ராஜெக்ட்ஸ் வந்து மேண்டேட்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ஸாக இருக்கட்டும், கோல் பவர் பிளான்ஸாக இருக்கட்டும், எக்ஸெட்ரா இந்த மாதிரி கம்பெனிஸ். ஸோ லைக் சுரங்கங்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து டேரெக்டாக இட் வில் கம் அண்டர் ஏ ப்ராஜெக்ட் கேட்டகரியில் வரும். பி ப்ராஜெக்ட் கேட்டகரினா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், அது B1 B2 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. B1 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் தென் அப்ரூவல் கண்டிப்பாக வாங்கணும், இல்லாமல் பண்ணக்கூடாது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய சில மெடிசின் ட்ரக் ப்ரொடியூசிங் கம்பெனிஸோட அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஏ கேட்டகரியில் இருக்குது. அதை வந்து இப்போ B2 கேட்டகரி அப்படின்ற கேட்டகரி கொண்டு வந்துருக்கேன். ஏன்னா COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமாக அதிகமான ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போது என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்க டைம் இல்லாதனால அந்த B2 கேட்டகரியில் கொண்டு வந்தனால இட் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் தி என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டடீஸ் வந்து பண்ணணுன்றது கேட்டகரி கிடையாது. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா go and visit the 24th and 25th March லைக் வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. அதுக்கு மேலே உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஜஸ்ட் லெட் மீ நோ, ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர். சரியா? Then 6th news வந்து personal protective equipment. ஸோ PPE, ஸோ இட்ஸ் அ ஷீல்டிங் கிளாத்னு சொல்லலாம். COVID-19 இல்லைனா பேத்தஜன்ஸுக்கிட்ட இருந்து லைக் டாக்டர்ஸ், ஹெல்த் ஒர்க்கர்ஸ் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேஷ்னல் சஃபாய் கர்மச்சாரி ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இது உருவாக்கப்பட்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் மற்றும் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ். அவங்க வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக எராடிகேஷன் ஆகிட்டு இருக்கு, எலிமினேட் பண்ணிகிட்ருக்கோம், அபாலிஷ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஜாப் கொடுக்கறது, அவங்களோட எஜுகேஷன் வெல்ஃபேருக்காக நேஷ்னல் சஃபாய் கர்மச்சாரி கமிஷன் ஒன்று இருக்குது. அவங்க தான் இதை ஆல் ஓவர் இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், மேன்ஹோல் கிளீனிங் வந்து இருக்கக்கூடாது, ஹியூமன் பீயிங்ஸை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு தான் இந்த லைக் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இன்றைக்கி துப்புரவு பணியாளர் நம்ம நாட்டில் நிறைய இருக்காங்க, க்ளீனிங் ஒர்க்ஸில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த PPE, இந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கப்படணும், ஃபார் சானிடேஷன் பாக்ஸ் கொடுக்கப்படணும் அப்படின்றது இந்த ஆர்டிகிள். ஸோ க்ளவுஸஸ் எல்லாமே வந்து ஜாக்கெட்ஸாக இருக்கட்டும், மாஸ்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். அவங்களோட ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ தேட்ஸ் த ரீசன் இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட். ஸோ கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. Then National Human Rights Commission asked the center to protect the rights of the normal people. So இன்னைக்கு COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்குது. 2 கேட்டகரி பீப்புள் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். ரோட் சைடில் ஹவுசஸ் இல்லாமல், ஷெல்டர் இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஃபுட் இல்லை ப்ராப்பராக, அப்புறம் போலீஸோட இல் ட்ரீட்மெண்ட் நார்மல் பீப்புளுக்கு நடக்குது. அதே மாதிரி மென்டல் இல் பீப்புள் ஆர் கெட்டிங் அஃபெக்டட், அவங்களுக்கும் ஃபுட்டு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ஏற்கனவே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கிறது, ஷெல்டர் கிடைக்கிறது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது. அது மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் வந்து பப்ளிக் சர்வன்ட்ஸ் வந்து லைக் அவங்கள இல் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்றதே அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ பாடி இஸ் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் a statutory body created in 1993 by a law, that is Protection of Human Rights Act அப்படின்ற ஆக்ட் மூலமாக உருவாக்கப்படுது. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைன் வித் தி பாரிஸ் பிரின்சிபிள்ஸ். ஸோ யுனைடெட் நேஷனோட பாரிஸ் பிரின்சிபிள்ஸ் மூலமாக ஹியூமன் ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் எல்லாருக்குமே அப்படின்றது. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ன்றது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹியூமன்ஸோட ப்ரொடெக்ஷனுக்காக, ப்ரொமோஷனுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பாடி, ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸோ லைஃப், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் ஷுட் பி கேரண்டீட். ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனில் கவர்னன்ஸில் என்னெல்லாம் சொல்லப்பட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த NHRC.
ஸோ இந்த கம்போஷனை பொறுத்த வரைக்கும் தேர் ஷுட் பி லைக் மல்டி மெம்பர் பாடி, சேர்மேன் இருப்பாங்க அண்ட் 4 members இருப்பாங்க. சேர்மேன் வந்து ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். இந்த சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் on the recommendation of 6 members committee. ஸோ பிரைம் மினிஸ்டர் தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு 6 member கமிட்டி தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மெம்பர்ஸையும் சரி சேர்மேனும் சரி. ஸோ யாரெல்லாம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஒன்று, அப்புறம் லோக்சபாவோட ஸ்பீக்கர், டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன், அப்புறம் யூனியன் ஹோம் மினிஸ்டர், இவங்க இவ்வளோ பேரும் இருப்பாங்க. இவங்க தான் வந்து சேர்மேன் அண்ட் த மெம்பர்ஸ். அதே மாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது, அது ஸ்டேட் கவர்னர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ டென்யூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் 5 years டென்யூர், 70 years ஆஃப் ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஸோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வருவார். அதனால் அவருக்கு 70 years. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் 65 தான் ரிட்டையர்மெண்ட்டே ஆவாங்க. ஸோ அதனால் 70 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் தே கேன் கண்டினியூ. ஸோ பிரசிடென்ட், ஸோ அதுக்கு பிறகு அவங்கள வந்து ஒரு வாட்டி அப்பாயின்ட் பண்ணதுக்கு பிறகு யூ கான் அப்பாயிண்ட் ஃபர்தர் அப்பாயின்ட் பண்ண எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரி கொடுக்கக்கூடாது எந்த ஒரு ஜாப்ஸ்லையும் சரி. பிரசிடென்ட் கேன் ரிமூவ் த சேர் பர்சன் ஆர் எ மெம்பர் அட் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ ஏதாச்சும் லைக் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான வேலைகள் செய்கிறாங்க, அவங்களுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா தே கேன் பி ரிமூவ்டு. ஸோ ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச்டாக் ஆக்ட் பண்ணுவாங்க, லைக் என்கொயரி பண்ணுவாங்க, வயலேஷன் நடந்திருக்கு அப்படி. பட் தே கேன் டேக் எனி ஆக்ஷன்ஸ், தே கேன் ரெக்கமெண்ட் ஒன்லி தி கவர்மெண்ட். ஆனால் கவர்மெண்ட் வந்து இவங்க ரெக்கமெண்டேஷனுக்கு பைண்டிங் கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, லைக் டீத் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராப்பரான ஒரு ஃபங்க்ஷன் உள்ள ஒரு ஆர்கன்னு சொல்ல முடியாது. தென் 8th article வந்து அண்டர் ட்ரையல்ஸ் ஃப்ரீ டு டீகன்ஜஸ்ட் தி ஜெயில்ஸ். நால்சா வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க 11,077 அண்டர் ட்ரையல்ஸ்னால் இன்னும் கன்விக்டட் அப்படின்னு சொல்லி கோர்ட் அனௌன்ஸ் பண்ணாத இல்லை ட்ரையலில் இருக்கக்கூடியவங்க, இல்லை விசாரணையில் இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட் வராத பீப்புள்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து இப்போது நால்சா வந்து சொல்லியிருக்கு கிட்டத்தட்ட 11,000 people வேர் ரிலீஸ்ட். ஸோ அவங்களுக்கு லீகல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேசஸில் 7 years கம்மியான கேசஸில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கவங்களுக்கு எல்லாமே பரவல் கொடுக்கணும் அப்படின்ற கேட்டகரியும் நால்சா வந்து அவங்களுக்கு லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 5,981 people வேர் ரிலீஸ்ட் நவ். நால்சாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்டாட்யூட்டரி பாடி 1987 உருவாக்கப்படுது பை அன் ஆக்ட், லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட். ஸோ 39A ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன், தட் இஸ் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ எல்லாருக்குமே ஃப்ரீ லீகல் எய்டு கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட மெயின். ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, லீகல் ஜஸ்டிஸில் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவல். அதே மாதிரி 14 ஈக்குவாலிட்டியை பற்றி சொல்லுது, 22 ப்ரொடெக்ஷனை பற்றி சொல்லுது. ஸோ லீகல் ஜஸ்டிஸ், லீகல் ப்ரொடெக்ஷனை பற்றி சொல்லுது. ஸோ இதில் எல்லாமே அவங்களுக்கு ஈக்குவாலிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ 1987 39A மூலமாக நால்சாவை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால் மூலமாக இன்றைக்கி நிறைய கேஸ் வந்து லோக் அதாலத், அமிக்கபிள் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் கேட்டகரி, ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ரெட்ரஸல் மெக்கானிசம் கேட்டகரியில் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 16 அடிப்படையில் ப்ரொமோட் பீஸ்ஃபுல் அண்ட் இன்க்ளூசிவ் சொசைட்டிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ப்ரொவைட் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அப்புறம் பில்ட் எஃபெக்டிவ், அக்கௌண்டபிள் அண்ட் இன்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட் ஆல் லெவல்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த கேட்டகரி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நால்சா என்னை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நால்சா இஸ் ஒர்க்கிங் ஃபார் தட். தென் 9th article வந்து ருப்பீ ஸ்லிப்ஸ் டியூ டு COVID-19. ஸோ ருப்பீ கிட்டத்தட்ட ரொம்ப லைக் கம்மியான ரேட்டு, டாலர் அகெயின்ஸ்ட் லைக் எஸ்டர்டே இட் வாஸ் 76.27, டுடே இட் கிராசஸ் 76.44 அகெயின்ஸ்ட் டாலர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற உங்களுக்கு தெரியும். வேர்ல்டு மார்க்கெட் டிமினிஷ் ஆகிற இன்ஃப்ளேஷன் ஒரு காரணம். அதே மாதிரி டிமாண்ட்லெஸ் எக்கானமி, நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது, ப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ கரன்சி டிப்ரிசியேஷனுக்கான காரணம் வி ஹேவிங் த ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்னு பேர் கரன்சிக்கு. டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கரன்சியோட ரேட்டு ஏறுறதும் இறங்குறதும் இருக்கும். ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிறது மெயின் காரணம். டாலர் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நம்மளோட ருப்பியை வச்சு. ஸோ டாலர்ஸ் வந்து நீங்கள் ஆகும், ருப்பி வந்து ரேட் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ அதுக்கான ரீசன் வந்து இன்ஃப்ளேஷன், ரொம்ப ரேட் அதிகமாக போகிறது, சப்ளை அதிகமாக இருந்து ரேட் அதிகமாக போகிறது, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறது, ட்ரேட் டெஃபிசிட். ஸோ எக்ஸ்போர்ட் கம்மியாகவும் இம்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ட்ரேட் டெஃபிசிட். ஸோ அது பெரிய அளவில் பாதிக்கும்னு சொல்லப்படுது. அப்புறம் ஸோ பிகாஸ் வி நீட் டு பர்ச்சேஸ் டாலர், அந்த டாலரை வச்சு தான் இம்போர்ட்டுக்கு பே பண்ணணும்.
மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து ப்ராப்பர் எக்விட்டி ஷேர் லைக் பங்கு வர்த்தகங்கள் உழுது அப்படின்னாலும் நம்மளோட மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும். எஸ் ஹியூஜ் செல்லிங் ஆஃப் லைக் நம்மளோட பங்குகள் இருக்கும், அதுக்கு நம்ம பே பண்ணணும். ஸோ கரன்சி டிப்ரிசியேஷன் அதிகமாகும்போது மெயினாக என்ன நடக்கும்னா எக்ஸ்போர்ட் அதிகமாகும். எக்ஸ்போர்ட் வில் பிகம் சீப்பர். ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அதனால் ஒரு பக்கம் பெனிஃபிட் இருக்குது, இன்னொரு பக்கம் ப்ராப்ளம் இருக்குது. தென் லைக் ஆர்பிஐ எப்படி இன்டர்வீன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ டாலர்ஸ் வந்து கரண்ட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நம்ம வச்சுருப்போம். இந்த டைம் பீரியடில் என்ன பண்ணுவோம்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வை நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு 2-3 days பேக் முன்னாடி லைக் பேக்கில் நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்தியா இஸ் டாக்கிங் வித் யூஎஸ் ஃபார் கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட். ஸோ அது எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஎஸ் வந்து இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு டாலர்ஸ் கொடுப்பாங்க. அதை ஃபியூச்சரில் நம்ம அதே ரேட்டுக்கு நம்ம திருப்பி டாலர்ஸாக ப்ரொவைட் பண்ணுவோம். தட் இஸ் மஸ்ட். ஸோ அதான் பையிங் அண்ட் செல்லிங். ஸோ இப்போ மெயினாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இம்போர்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. அப்போது ருப்பியோட வேல்யூ, ருப்பி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது, ருப்பியோட வேல்யூ வந்து ரொம்ப டவுன் ஆகாமல் பாதுகாக்க முடியாது. அது மாதிரி ரெப்போ ரேட், அதிகமான பணப்புழக்கங்களை தடுக்கிற மானிட்ரி பாலிசி. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ருப்பியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஸ்டூடெண்ட்ஸ்.